Hello everyone, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th 12th ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th 12th பயாலஜி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் இது. 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னி அதே மாதிரி பயோசாலஜி ஒரே ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். ஸோ ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயோசாலஜின்னு இருக்குங்களா, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நிறையா பேர் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து +1 வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ பயாலஜி தனியாக எழுதணுமா பாட்னி தனியாக எழுதணுமான்னு கேட்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 ஆன்சர் ஸ்கிரிப்ட்டும் உங்களுக்கு ஒரே பக்கம்தான், சரிங்களா. இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு பயோ பாட்னி இப்படி தான் இருக்கும். அரசு தேர்வுகள் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், HSC பயோ பாட்னி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பண்டில் நம்பரு, பேக்கெட் நம்பரு, ஸ்கிரிப்ட் நம்பரு, கேம்ப் நம்பரு, கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த புக்லெட்டு ஏவா பியான்னு டிக் பண்ணணும். இங்கே கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் 35க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பேப்பர் அடிஷன் வந்து ஏஇ பண்ணுவாங்க. ஏஇ வந்து கரெக்டாக பேப்பர் அடிஷன் பண்ணுறாங்களான்னு சொல்லி SOCE வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1 அதே மாதிரி 2 3 நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 5. ஸோ டோட்டலாக எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேஜ் இருக்கும். பயோ பாட்னி ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரெண்டுமே ஒட்டுக்காக தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இடையில வந்து உங்களுக்கு அடிஷ்னல் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுகள், கூடுதல் விடைத்தாள், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அடிஷ்னல் ஷீட்டுன்னு இருக்குது. ஸோ 2 அடிஷ்னல் வந்து வைப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு தேர்வுகள் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், பயோசாலஜி. ஸோ அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ இதுலேயும் சேம் அதே தான். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அப்போ பயோ பாட்னி பயோசாலஜி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். அதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் மார்க் வந்து பயாலஜி 70 மார்க், சரிங்களா. பயாலஜி வந்து 70 மார்க் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 70 மார்க்கு. ஸோ இந்த 70 மார்க்கு பயாலஜி. இந்த பயாலஜியில் இப்போ பாட்னியில் 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் எடுக்கிறீங்க. ஜோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் எடுக்கிறீங்க. அப்போ 8 8 16 நீங்கள் பாஸ் தான், சரிங்களா. சில டைம் வந்து நீங்கள் பாட்னியில் மார்க்கே எடுக்கலை, 0 மார்க்கு. ஜுவாலஜியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தான். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் வந்து எடுக்கணும். பாட்னிலையும் ஜுவாலஜிலையும் சேர்த்து 15 இன்டர்னல் 30 மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் 45 மார்க் வந்து எடுத்தால் பாஸ் தான். ஸோ நிறைய பேர்த்துக்கு இது தெரியல, இது ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக. தேங்க்யூ.